எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சோயா கீமா பாவ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டேஸ்டியான இந்த சோயா சங்க்ஸ் பஜ்ஜி செய்ய முதல்ல இதுக்கு தேவையான சோயா சங்க்ஸை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போது சின்ன வெரைட்டி சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பெரிய சங்க்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி சோயா சங்க்ஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான பேனில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிச்சதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வாஷ் பண்ண சோயா சங்க்ஸை தண்ணியில் போட்டுருங்க. சங்க்ஸ் 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க சோயா சங்க்ஸ் எப்படி சாஃப்டா வெந்திருக்குன்னு. சோயா சங்க்ஸ்ல இருக்கிற எக்ஸஸ் தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்து வேற ஒரு பவுல்ல வச்சிருங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோடில் 2-3 தடவை அரைச்சாலே கரெக்டாக இருக்கும். ஜார்லேருந்து எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பெரிய அகலமான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா போடுங்க. அடுத்து பொடுசா நறுக்குன 2 பெரிய வெங்காயம், பொடுசா நறுக்குன 2 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமா வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேருங்க. அடுத்து 4 மீடியம் சைஸ் தக்காளியை பொடுசா நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் வேக விடலாம். தக்காளி வெந்ததும் மசாலா பொடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா தூளும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. இப்போ கோர்ஸா அரைச்சு வச்ச சோயாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடுறேன். இப்போ இது கூட வேக வச்ச 1/4 கப் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி இருந்தா சேருங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு கப் தண்ணி ஊற்றி கிண்டி விடுங்க. பேனை மூடி வச்சு ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷமா கொதிச்சுட்டு இருக்கு. நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ பொடுசா நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியா வெண்ணெய் சேர்க்கறதால இந்த டிஷ்ஷோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். அருமையான சோயா பாஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாவை டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு செட் பாவ் எடுத்து 2ஆ கட் பண்ணி வைங்க. ஃபுல்லா கட் பண்ண வேண்டாம். ஒரு தவால கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் உருகுனதும்
கொஞ்சம் சிவப்பு மிளகாய் தூள், கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டு பாவை மேலே வச்சு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணுங்க. பாவ் ரோஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். பாருங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ண பாஜி கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. 1 கப் தண்ணி ஊற்றி மறுபடி சூடு பண்ணிக்கலாம். இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது செய்யுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். அருமையான இந்த சோயா சங்க்ஸ் பாஜியை சூடான பாவ் கூட சைடில் கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண லெமன் வச்சு சர்வ் பண்ணுங்க. கடைசியாக ஒரு பீஸ் வெண்ணெய் வைங்க, அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.